இன்னைக்கு எபிசோடு செம்ம சூப்பரா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். பல்லவிய ஒரு போலீஸ் புடிச்சு உங்களோட ஐடி கார்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க பேரு ஸ்வேதான்னு சொல்லாம பல்லவின்னு வேற சொல்லிருப்பாங்க. என்ன பண்றதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா கார்த்திக் வந்துறாரு. இந்த எபிசோட பத்தி நம்ம டீடைலா இன்னைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரூபஸ்ரீ ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணு ஒரே யோசனையில இருக்காங்க பல்லவி. ரூபஸ்ரீ என்னடானா கிளம்புறதா இருந்தா கிளம்புங்கிறா. ஐஸ்வர்யா என்னடானா வேலையை முடிச்சுட்டு காசை வாங்கிட்டு போகணும்னு சொல்லுறா. இப்போ இத்தனை நாள் இந்த 2 நாள் பண்ணதுல இவங்களுக்கு ஊசி சர்வீஸ் தானா? என்ன ஆனாலும் சரி பைசா வாங்காம மட்டும் போக கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா அங்க மீனாட்சி நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீனாட்சி இவங்க பேசுனதெல்லாம் பாக்கலைங்க. யாருக்கிட்ட இவ பேசிட்டு இருந்தா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ பின்னாடி ஐஸ்வர்யா தான் இருப்பான்னு தோணுது. இவளுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இவனாலதான் வரும்னு தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி ஐயோ இவங்க இப்ப வந்தாங்க, நம்ம பேசுனதெல்லாம் கேட்டிருப்பாங்களோ அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. பல்லவி மீனாட்சி அங்க இருந்து போயிடுறாங்க. அடுத்தது ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த டேங்க ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. பல்லவி உடனே போனோன்னு ரெக்கார்ட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம வயிறு வலிக்குது நடிக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல வேற போலீஸ் வேற வண்டியெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் மொபைல்ல ஏதோ ஒரு போட்டோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தரா பார்த்தா செக் பண்றாங்க. பல்லவிய கீழே இறங்கி வர சொல்றாங்க. பல்லவி வராங்க. உன் பேர் என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. பல்லவி சார் நான் ரெக்கார்டிங் போகணும் சார், அர்ஜென்டா போகணும் அப்படிங்கிறாங்க. ஓ பாடுறவங்களா, சரி சரி. பல்லவி நல்ல பேர், யார் வச்சதுமா அப்படின்னு கேக்குறாரு. என்னடா இவர் இப்படி கேக்குறாரு அப்படின்னு பயந்துடுறாங்க பல்லவி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எதுக்கு இப்போ ஆட்டோவை நிறுத்திருக்கீங்க? நான் ரெக்கார்டிங் வேற போகணும் சார், எதுக்கு நீங்க ஆட்டோவை நிறுத்துறீங்கன்னு முதல்ல சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல போக போக தெரியும், சரி நீங்க சொல்லுங்க. சரிவா பல்லவின்னு பேரு யார் வச்சது சொல்லு. ஓ அப்பா அம்மா வச்சாங்களா, சரி அதை விடு, உன்னோட ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் இருந்தா கொடு அப்படின்னு. ஐயோ ஐடி ப்ரூஃபா, அதுல ஸ்வேதான்னு இருக்குமே அப்படின்னு மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு பல்லவிக்கு. என்ன சார் டெரரிஸ்ட விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? எனக்கு டைம் ஆச்சு சார், நான் போகணும். அபிராமி ஆடியோஸ்ங்கிற ஒரு ஆடியோ கம்பெனில தான் நான் பாட போறேன் சார், எல்லாரும் ரெக்கார்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சார், நான் போகணும் சார் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவி சார் இத்தனை பேர் போறாங்க, அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன மட்டும் எதுக்கு சார் ஐடி ப்ரூஃப் கேக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா, ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப ஆட்டோக்கார உன் பேர் என்ன? சேகர் சார், உனக்கிட்ட ஐடி ப்ரூஃப் இருக்கா? இருக்கு சார், இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஐடி ப்ரூஃப் கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட. அதை வாங்கிடணும்னு பார்த்துட்டு கொடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இப்போ உன்னோட ஐடி ப்ரூஃப் காட்டுறியா, ஏன்னா நீதான் பல்லவின்னு எங்களுக்கு தெரியணும், உன்னோட ஐடி ப்ரூஃப் காமி அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். இதுல வேற ஆட்டோக்காரனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா கிளம்புற அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். இல்ல புள்ளகுட்டிக்காரையா, சாதாரண சவாரி தான் நான் ஏத்திட்டு வந்தாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போயிடறாங்க. ஆட்டோனா நில்லுங்கன்னு ஸ்வேதா சொல்றாங்க. கேட்கவே இல்ல, அவர் பாடல கிளம்பி போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்கு சார் ஸ்டேஷனுக்கு வரணும்? சரி சொல்லுமா, நீ யாரு, உன் பின்னாடி யார் இருக்கா சொல்லு. ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க ஸ்வேதா. கான்ஸ்டபிள் இந்த பொண்ணை வண்டியில ஏத்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாமா அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டபிள் கூப்பிடுறாங்க. சார் 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 நான் சொல்றதை கேளுங்க சார், ப்ளீஸ் சார்னு சொல்லிட்டு இருக்கும் போது வண்டியில ஏறுமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம கார்த்திக் வந்துடுறாரு. கார்த்திக் வந்தோடனே ஹலோ சார் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. கார்த்திக் சார் பாருங்க சார் இவரு என்ன பண்றாருன்னா அப்படின்னு சொன்னா கார்த்திக் சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு பொண்ணுதான் சார், வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, ஊருக்கு புதுசு சார், நம்ம கம்பெனிக்கு தான் பாடம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படிங்களா, சரி சரி கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாரு இன்ஸ்பெக்டர். சரி வாங்கன்னு கூட்டிட்டு போறாரு. கார்த்திக் பல்லவிய அப்போ ஒண்ணுமே தெரியலையே, ஏன் நம்மள மட்டும் இவரு கேட்டாரு, ஒருவேளை கூட்டு வாங்க பாக்குறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டர் மீனாட்சிக்கு கால் பண்றாங்க. அப்போ மீனாட்சி தான் பல்லவி போட்டோவை கொடுத்து இவங்களை என்னன்னு சொல்லி கேட்க சொல்லி இருந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சார் உங்களோட போன் காலுக்கு தான் சார் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஃப்ராடு கிட்ட இருந்து ஏதாச்சும் விஷயம் கிடைச்சது, ஏதாச்சும் உண்மை சொன்னாலா சார்? ஒரு நிமிஷம் எனக்கு டைம் கிடைச்சிருந்தா போதும் மேடம், இந்நேரம் அவகிட்ட கேட்டிருப்பேன் மேடம், உண்மையை வாங்கியிருப்பேன். அதுக்குள்ள கார்த்திக் சார் வந்துட்டாரு. அப்ப ஏதோ கேட்க முடியல, நீங்க தான் கார்த்திக் சாருக்கு இப்போதைக்கு ஏதோ தெரிய வேண்டாம்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் சார் ஒன்னும் கேட்க முடியல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் நீங்க ஏதாச்சும் கேட்டிருப்பீங்கன்னு சொல்லி நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீங்க தானே கார்த்திக் சாருக்கு தெரிய வேணாம்னு சொன்னீங்க, இல்லாட்டி ஒரு மிரட்டி இருப்போம் மேடம். ஆமா மேடம், அந்த பொண்ணு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் ஏன் மேடம் கார்த்திக் சாருக்கு தெரிய வேண்டாம்னு சொல்றீங்க? சார் அந்த பொண்ணு ஃப்ராடுன்னு நமக்கு தெரிஞ்சாதான் எதனால எங்க ஃபேமிலிக்குள்ள சொல்ல முடியும் சார், இப்போதைக்கு இதுக்கு மேல சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன் சார். சரி கவலைப்படாதீங்க மேடம், இன்னைக்குள்ள எப்படியாச்சும் டீடைல்ஸ் உங்களுக்கு கேதர் பண்ணி கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, இவ ஃப்ராடுன்னு தெரிஞ்சா தீபா பாடுறதுக்கு முன் வருவான்னு நினைச்சேன், கார்த்திக் ஜெயிப்பாரா சவால்ல, எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே தோணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மீனாட்சி. அடுத்ததே ஆடியோ ஆபீஸ காமிக்கிறாங்க. ராஜா ஒரே டென்ஷன்ல இருக்காரு. கார்த்திக் தான் சொல்லிட்டாருங்களே சஸ்பென்ஸ உடைக்க முடியாதுன்னு, நீ வரப்போ அது வரல மண்டை பிச்சுக்கோன்னு சொன்னார்ல, அதெல்லாம் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்காரு.
யாரும் தெரியல, எப்படி அந்த பல்லவியை மீட் பண்ணாரு கார்த்திக் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்னேகா வர்றாங்க. என்ன ராஜா இது, இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க பாட்டுல எங்க நின்னுட்டு இருக்கீங்க? மேடம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் வச்சுட்டு வந்திருக்கேன் மேடம். கார்த்திக் சார் வந்துட்டு இருக்காரு, அவரை ரிசீவ் பண்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ராஜா சொன்னோன்னே, ஓ டெய்லியும் இப்படி ரிசீவ் பண்ணிட்டு தான் வருவீங்களோ மேடம்? வழக்கமான ரெக்கார்டிங்னா நான் இப்படி நிப்பனா? சோசியல் மீடியால வைரலான ஒரு ரெக்கார்டு மேடம். கார்த்திக் சார் சவால் விட்டதுக்கு பின்னாடி ஒரு கிரேட் சிங்கர் இருக்காங்க, அந்த சிங்கரை அழைச்சுக்கிட்டு தான் கார்த்திக் சார் வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் இப்படி ஒரு ஆர்வம். மைண்ட் வைஸ் ஓடுது ஸ்னேகாக்கு. கார்த்திக் சார் இந்த ஃபீல்டுக்கே புதுசு, இந்த ஃபீல்ட பத்தி இவருக்கு தெரியாதா? நிஜமானே என்னமோ சவால ஜெயிக்கிற மாதிரி இவ்வளவு ஆர்வத்தோட நிக்குது லூசு. ராஜா கேக்குறாரு, என்ன மேடம் உங்களுக்கு ஆர்வமே இல்லையா, இவ்வளவு கேஷுவலா நின்னுட்டு இருக்கீங்க? நானும் ரொம்ப ஆர்வமா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி விருப்ப சொல்றாங்க ஸ்னேகா. ராஜாக்கு மைண்ட் வைஸ் ஓடிட்டு இருக்கு. ஆர்வத்தவே ஆர்வமே இல்லாம சொல்லுது பாரு லூசு அப்படின்னு இருக்காங்க. கரெக்டா கார்த்திக் வந்தாரு, பல்லவியை கூட்டிட்டு வராரு கார்த்திக். ராஜா ரொம்ப ஆர்வமா இருக்கு. ராஜா கிட்ட கார்த்திக் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க பல்லவி. இதுதான் பல்லவி. ஹலோங்க, வெல்கம் டு அவர் ஸ்டுடியோங்க. எப்படியோ கார்த்திக் சாருக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துப்படி நீங்க பாட வந்துட்டீங்க அப்படின்னு ராஜா சொல்றப்ப திருத்திரு முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்வேதா அதாவது பல்லவி, இன்னொரு பக்கம் ஸ்னேகா பாத்தீங்கன்னா சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. எனக்கு தாங்க ஒண்ணும் புரியல, எப்படி சார் தேடி கண்டுபிடிச்சாரோ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பல்லவி சொல்றாங்க, சார் தேடி வரலைங்க, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இனி மறைஞ்சு இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு நானே சாருக்கு இன்ஃபார்ம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க பல்லவி. ஓ சரி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ராஜா. மாப்பிள இத சொல்றதுக்கு என்ன மாப்பிள, சஸ்பெண்ட் சொல்லி மண்டே பிச்சுக்கு வச்சுக்கிட்டேடா அப்படின்னு சொல்றாங்க. டேய் சும்மா தாண்டா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை கூட்டிட்டு போறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் ஸ்னேகா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் உள்ள போன பின்னாடி பல்லவி இந்த சேர்ல நீங்க உட்காருங்க, ரெக்கார்டிங் எல்லாம் ரெடியான பின்னாடி உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பாத்துக்குங்க அப்படின்ட்டு அவரு கேபினுக்கு போறாரு கார்த்திக். ஸ்னேகா என்ன பண்றாங்கன்னா பல்லவிக்கு ஜூஸ் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம தீபா வந்துடுறாங்க. சே இவ வரும்போதா நம்ம இந்த வேலை பாக்கணும் அப்படின்னு கடுப்புல இருக்காங்க ஸ்னேகா. அதுக்கப்புறம் அங்க ஸ்னேகா அங்கிருந்து போன பின்னாடி தீபா வந்து பல்லவி கிட்ட கேக்குறாங்க, சொன்ன மாதிரி நீ கரெக்டா பாடிடுவேல அக்கா? உங்க வாய்ஸ் பாடி பாடிடுவேங்கக்கா, நான் பிராக்டிஸ் எடுத்திருக்கேன்க்கா. எப்படியோ இந்த பிரச்சனை முடிஞ்சா சரி, நீ நல்லா பாடிடுவேல பல்லவி. அக்கா கவலையே படாதீங்கக்கா, நான் நல்லா பாடிடுவேன். ஆமா எங்க கூட வந்திருக்கலாம்லக்கா அப்படின்னு கேக்குறாங்க பல்லவி. இல்ல இல்ல இன்னைக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல, அதனால சார் கொஞ்சம் முன்னாடி கிளம்ப சொல்லி நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பிளேட் வைக்க போன ஸ்னேகா வந்து உட்காடுறாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இவன் ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி பயங்கர க்ளோஸா பேசிட்டு இருக்காளே அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. ஸ்னேகா தீபா சொல்றாங்க, சரி நீ உட்காந்துரு, நான் என்னோட சீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா கார்த்திக் வந்துறாரு. குட் மார்னிங் சார் அப்படின்னு தீபா சொல்றாங்க. மார்னிங் தீபா. தீபா அவங்களோட கேபினுக்கு போயிடுறாங்க. பல்லவி கிட்ட கார்த்திக் கேக்குறாரு, பல்லவி ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேக்குறாரு கார்த்திக். சார் நான் ரெடியா தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பல்லவி. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போறாரு. நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க பல்லவி. ஐஸ்வர்யா சொன்னாங்க பாத்தீங்களா லாஸ்ட் மினிட்ல எஸ்கேப் ஆகுன்னு, அதை நினைச்சிட்டு இருக்காங்க. திரு முழிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. பல்லவி என்னாச்சுங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாடனால பதட்டமா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு ராஜா. ஆமா சார் அப்படிங்கிறாங்க. எங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நீங்க என்ன லைவ்லயே பாடுறீங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம எடிட் பண்ணிக்கலாம், மறுபடியும் திரும்பி பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாங்கன்னா பல்லவி, சார் இங்க ஏதாச்சும் கோயில் இருக்கா சார் பக்கத்துல? இல்ல சார், ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் வந்து நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரணும்னு நினைச்சேன், நான் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்றாங்க. ராஜா சொல்றாங்க, எங்க டைம் போயிட்டே இருக்குதுங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே சார். சார் ஒரு 5 நிமிஷம் போதும் சார், நான் போயிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு தீபா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன இவ என்கிட்ட பயங்கர கான்பிடென்ட்டா பேசிட்டு இருந்தா இங்க இப்படி பேசிட்டு இருக்காளே, ஒருவேளை சொதப்பிடுவாளோ? ஸ்னேகா சொல்றாங்க, சார் அவங்களுக்கு சாமி தானே கும்பிடணும் சார், ரெக்கார்டிங் ரூம்லயே சாமி போட்டோஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னங்க சாமி போட்டோவே அங்க இருக்கு, அங்க கும்பிட்டுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக், சார் நான் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டியிருக்கேன் சார், அதனாலதான் சார் நான் யோசிக்கிறேன். சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, பக்கத்துல ஏதாச்சும் ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட ஓகே தான் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்னேகா வர்றாங்க. சார் பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, நான் வேணா கூட்டிட்டு போயிட்டு வரட்டுமா? இல்ல இல்லைங்க வேண்டாம் தீபா அப்படின்னு கூப்பிடுறாரு கார்த்திக். சார் அப்படிங்கிறாங்க. நீங்க இங்க வாங்க அப்படிங்கிறாரு கார்த்திக். தீபா அவங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வரட்டும் அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ஸ்னேகாவுக்கு கோவம் ஓவரா வருது, ரொம்ப தான் இன்சல்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சார் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு தீபா வராங்க. இவங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்காமா, அங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க தீபா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவியை கூட்டிட்டு தீபா போறாங்க. பல்லவி நினைச்சிட்டு இருக்காங்க, தீபா கண்ணுல மண்ணை துவிட்டு எப்படியாச்சும் நம்ம எஸ்கேப் ஆயிரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க போன பின்னாடி ராஜா சொல்றாரு, என்ன மாப்பிள சாமி படம் தான் இங்கேயே இருக்கு, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடணுமா, இங்கேயே கும்பிட வேண்டாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திக் சொல்றாரு, விடுடா மிஞ்சி போன 10-15 நிமிஷத்துல வந்துருவாங்கடா விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு கார்த்திக். மைண்ட் வைஸ் ஓடுது ஸ்னேகாக்கு. சுடியோவை பார்த்தோன்னேவே உதற ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த சவால்ல ஜெயிக்க போறாராமா. மொக்க வாங்குறதுக்கு
உடனே ஒரு சவாலை விட்டுட்டு சீன் போடுறத பாரு அப்படின்ட்டு இருக்காரு ஸ்னேகா. கோயிலுக்கு வந்துடுறாங்க தீபா. அதுக்கப்புறம் சாரிக்கா, கொஞ்சம் நர்வஸா இருந்தது, அதனாலதான்க்கா கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோயிலுக்கு போகும்போது எப்படிடா எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு யோசனை பண்றாங்க. அக்கா நீங்க இங்க நின்னுட்டே இருங்க, நான் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பல்லவி நில்லு, இது சின்ன கோயில், இங்க எல்லாம் அர்ச்சனை சீட்டு எல்லாம் கிடையாது, குருக்கள் கிட்ட சொன்னாவே போதும், அவரு அர்ச்சனை பண்ணிடுவாரு. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பல்லவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ கூடவே நிக்கிறாளே, எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க பல்லவி. அப்ப குருக்கள் வர்றாங்க. சாமி ஒரு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. யாரு பேருக்கு அப்படிங்கும் போதே பல்லவி அப்படின்னு சொல்றாங்க பல்லவி. அப்படியே தீபா பாக்குறாங்க. சாரிக்கா ஸ்வேதா சுவாமி அப்படின்னு சொல்றாங்க பல்லவி. தீபா சொல்றாங்க ஸ்வேதாங்கிற பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பல்லவி தீபா ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டு இருக்காங்க. சாமி ஒரு தப்புக்கு நான் தொண போயிட்டு இருக்கேன், நீங்க இதை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணை திறந்து பாக்குறாங்க பல்லவி தீபாவை. ஸ்வேதா இவ கண்ணை திறக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு இருக்க தீபா விட்டு ஸ்வேதா அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. கோயிலோட கேட்டு முன்னாடி வர்றாங்க. பல்லவி பார்த்தா ஒரு கார் வருது, அதுல நம்ம கார்த்திக் இறங்குறாரு. ஐயோ வந்துட்டாரு, போச்சு போச்சு, இனி நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, அங்க தீபா சாமி கும்பிட்டு இருக்காங்க. முன்னாடி கார்த்திக் வந்துட்டாரு. என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க பல்லவி. இதோட இந்த எபிசோட் முடியுது.